ஆனா இந்த முதல் 3 வேலையுமே மிக கேவலமாக, மிக மோசமாக செய்து 0 மார்க்னு சொன்னா கூட கேவலங்க, நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம். முதல்வர் ஸ்டாலினுக்கு குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் வித்தியாசம் தெரியாதா என கூறி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். அரசு செய்ய வேண்டியது 3 வேலை மட்டும்தான், இதை தாண்டி தான் மத்த வேலை. ஆனா இந்த முதல் 3 வேலையுமே மிக கேவலமாக, மிக மோசமாக செய்து 0 மார்க்னு சொன்னா கூட கேவலங்க, நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம். அவ்வளவு மோசமான 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு ஏறி பேசுறாரு. நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை, அவருக்கு எப்பவுமே பிரச்சனை. எப்ப கேட்டாலும் மாத்தி மாத்தி சொல்லுவார். இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்குன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார். போன செப்டம்பர் மாசம், செப்டம்பர் 2023 99% வாக்குறுதி முடிச்சிட்டேன். போன மாசம் 94% முடிச்சிட்டேன். போன வாரம் 90% முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில 80% முடிச்சிட்டேன். ஐயா, எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு வாக்குறுதியை முடிச்சா 80ல இருந்து 99க்கு போறதை பார்த்திருக்கோம். 99ல இருந்து 80 வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன், அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு. அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம்? 505 கொடுத்தோம். மாவட்டம் வாரியாக 1600 கொடுத்திருக்கிறோம். மாநிலத்துக்கு 505, மாவட்டத்திற்கு 1600. கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க ஐயா. எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு பேசுறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.